ஹாய் காய்ஸ், இது பார்ட் 2 வீடியோ. இது பாருங்கள், நம்ம அந்த பஞ்சகாவியத்தை ஓப்பன் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஸ்மெல் ஹெவியாக தான் இருக்குது. உங்களால் டாலரேட் பண்ணால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி ஏதாச்சும் மாஸ்க் போட்டு கூட யூஸ் பண்ணுங்கள். ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகே, இது மாதிரி மெஷரிங்ஸ் கப் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு எல்லா செடிக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மெஷர் பண்ணி விற்றுருக்கேன். வெஜிடேபிள் பிளான்ட்ஸ் ப்ளஸ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபெர்டிலைசர்னால் அது பஞ்சகாவியம் தான். அதுவும் சம்மர் சீசனில் நம்ம செடியை பாதுகாக்கணுன்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். பஞ்சகாவியம், மீன் அமிலம், ஜீவாமிர்தம் இதில் எது இருந்தாலும் எல்லாமே நல்லது தான். இப்போ என்கிட்ட பஞ்சகாவியா தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வடிகட்டிடலாம். நான் எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துட்டேன். நீங்கள் தயவுசெய்து வடிகட்டிட்டு ஊட்டுங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த நாசிலில் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வடிகட்டிட்டு அதை ஸ்ப்ரேயருக்காக யூஸ் பண்ணுங்கள். மீதி இருக்கிறத அது தண்ணியில் கலந்து அப்படியே ரூட் வழியாக செடிக்கு கொடுங்க. இப்போ நான் ஊற்றிட்டேன் ஸ்ப்ரே பாட்டிலில். இந்த ஸ்ப்ரே பாட்டில் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. நல்லா தண்ணி நிறைய அதிகமாக பிடிக்குது. அதனால் ரொம்ப நேரம் ஆகுது. ஸ்ப்ரேயர் எல்லாத்துக்கும் அடித்து முடிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது நம்ம கவாத்து பண்ணி விட்டுருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் நான் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். அது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த அரிசி கரைஞ்ச தண்ணி அதெல்லாம் ஊற்றுனதுலேயே பாருங்கள், துளிர் நல்லா வந்திருக்கு. அங்கங்கே நல்லா டார்க்காக இருக்குது. இலையிலையும் எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை. அதை மாதிரி நீங்கள் எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இதிலே பாருங்கள், இது டபுள் கலர் ரோஸு. இதுலேயும் நல்லா துளிர் விட்டு நல்லா அங்கங்கே மொட்டும் விடுது. கிளைங்களும் நிறைய கிளைங்க விடுது. செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். இது மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இலை எந்த ஒரு நோய் தாக்குதல், இந்த மாதிரி கருப்பு கருப்பாக வரும், சில இதெல்லாம் காஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் எதுவுமே வராது இந்த வெயில் காலத்தில். இது மாதிரி நீங்கள் நல்லா செடிக்கு பராமரித்தாலே எல்லா செடியுமே நல்லா பூ பூக்கும், நல்லா காய் காய்க்கும். நீங்கள் சம்மரு அப்படின்றதுனால சூழ்ந்துடக்கூடாது. சம்மர் டைமில் ஏன் இப்படி வளருதுன்ட்டு. எல்லார் வீட்லேயுமே சம்மர் டைமில் செடி எவ்வளோ தான் நம்ம உரம், எவ்வளோ தான் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் அது அது அப்படி தான் ஆகும். ஏன்னா வெயில் ரொம்ப இருக்கு இல்லையா, அதுக்காக க்ரீன் கலர் நெட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதாச்சும் போட்டு ஷேட் பண்ணலாம். நீங்கள் ரூட்டு கீழேயும் ஊற்றி விடுங்க. ஏன்னா ரூட்டை அதிகமாக ரூட் நல்லா செடி உள்ளே போகிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா வளர்கிறதுக்கு. இலைங்களுக்கு மேலே நல்லா அடிங்க. எந்த ஒரு பூச்சி தாக்குதல், எந்த ஒரு இதுவும் டிசீஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது இல்லையா. அதனால் இந்த குண்டு சாமந்தி இருக்க பாருங்கள், இது ஆரஞ்சு கலர், இதுவும் நல்லா வளர்ந்துடுச்சு. இது பெங்களூர் ரோஸ் செடி. இது இப்போ தான் புதுசாக கொஞ்சம் கொஞ்சம் துளிர் விடுது. ஸோ நான் இதை எல்லா ஸ்டெம்மு, இலை எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிறேன். பூ எல்லாத்து மேலேயும் சேர்த்து அடிச்சிடுறேன். இது நம்மளுக்கு சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் செடி ஃபுல்லாக எப்படி எறும்பு வருதுன்னே தெரியல. அந்த எறும்பு வரக்கூடாது இல்லையா, அதனால் நான் அதுக்கு மேலேயும் எல்லாத்துலேயும் அடிச்சிடுறேன். இந்த ஸ்மெல்லுக்கு எந்த ஒரு பூச்சும் வராது. இலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா ஆரோக்கியமாக வளரும் செடியும். நல்லா அங்கங்கே துளிர் விட்டுருக்கு பாருங்கள் வீடியோவில். நான் கவாத்து பண்ணி விட்ட பிறகு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்ததில் எல்லாத்துலேயும் நல்லா துளிர். ஒரு 3 டேஸ்லேயே நல்லா துளிர். 3 டேஸ்க்கு அப்புறம் எடுத்தது. சூப்பராக வளருது செடி எல்லாமே. சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நம்ம செடியை வெயில் காலத்துலேயும் பாதுகாக்கலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன் நம்ம செடி மட்டும் இப்படி தான் வளர மாட்டேங்குதுன்ட்டு. அதுக்கு நீங்கள் நல்லா உரம் கொடுங்க. அதுவும் இந்த சம்மர் டைமில் லிக்விடாக கொடுங்க. பவுட்ராக, காம்போஸ்டாக, இல்லை நீம் கேக்கு அது மாதிரி கொடுக்காதீங்க. நல்லா அதை தண்ணியில் கலந்து அதை உரமாக கொடுங்க. ஏன்னா வெயிலுக்கு தண்ணி தான் ரொம்ப தேவை செடிங்களுக்கு. லிக்விடாக கொடுத்தா அது ரொம்ப ஹீட் ஆகிடும். அது ரூட்டை பாதிச்சிரும். இங்கே பாருங்கள், இது பன்னீர் ரோஸு. இதுவும் நல்லா துளிர் விடுது. நல்லா ஆரோக்கியமாக இருக்குது செடி. எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை. அதனால தான் நான் இலை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன்.
இது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக நேச்சுரலாக கொடுத்தாலே போதும். தேவையில்லாமல் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணி செடியை தான் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். செடியை தான் நம்ம தேவையில்லாமல் அழிக்கிறோம். இது மாதிரி இயற்கை உரம் கொடுத்தாலே செடிங்க வந்து அப்படி பூக்கும், பூ பூக்கும், காய் காய்க்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது குண்டு சாமந்தி எவ்வளோ கிளைங்க விட்டுருக்கு பாருங்கள். அந்த 2 செடி தான் இருக்குது. அந்த 2 செடியிலே எவ்வளோ நிறைய கிளைங்க இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது மேலேருந்து பார்க்க. இது இன்னும் பூ பூத்துச்சுன்னா எல்லாத்துலேயும் பூ வைக்கும். எங்கெங்கெல்லாம் கிளை விடுதோ அங்கெல்லாம் பூ பூக்கும். இது வந்து பெங்களூர் ரோஸு. இதுவும் பூ பூத்துருக்கு. பூ ஆனால் ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஏன்னா அது இந்த டைம் அது அப்படி தான் ஆகும். அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் செடியை வேறு எந்த ஒரு நோய் தாக்குதல்லேருந்தும் நீங்கள் வந்து காப்பாற்றி விட்டாலே போதும். அது பாட்டுட்டு நல்லா வளரும். இங்கே பாருங்கள், மொட்டு விட்டுருக்கு. நல்லா ஆரோக்கியமாக இருக்குது செடி. எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை ஸ்ப்ரே பண்ண பிறகு. நீங்கள் வந்து இது வந்து 15 days ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாமல் ரூட்லேயும் படுற மாதிரி ஊற்றி விடுங்க. இது ஒரு லைவ் ரிசல்ட் தான். நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்கள் செடியும் இது மாதிரி நல்லா பூ பூக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.